இதான் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி கொட்டை. இந்த காப்பி கொட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செக்கச்செவேர்னு இருக்கும். சிவப்பு பார்த்தீங்களா எந்த அளவுக்கு சிவப்பாக இருக்குதுன்ட்டு. இந்த சிவப்பு கலரில் இருக்க காஃபி கொட்டையை வந்து பார்த்திங்கன்னா பறித்து இதை வந்து நல்லா வந்து பார்த்திங்கன்னா அதாவது வந்து பார்த்திங்கன்னா இதோட தோலை நீக்கிட்டு நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதற்கு வந்து நம்ம வந்து காஃபிக்கு பயன்படுத்துவோம். இது ஆனால் நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினலாக வந்து பார்த்திங்கன்னா காஃபி கொட்டை கிடைக்கும். இந்த காஃபி கொட்டையாகவே நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த காஃபி கொட்டையை அரைச்சி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் காஃபிக்கு. இந்த மாதிரி நீங்கள் காஃபி கொட்டையை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம கடையில் வாங்குகிற காஃபி கொட்டையை விட அதாவது காஃபி தூளை விட இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருக்கும். கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா டிம்மாக தான் இருக்கும். ஏன்னா ஒரிஜினல் காஃபி வந்து பார்த்திங்கன்னா அந்த மனமும் சுவையும் வந்து நல்லாயிருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா டிக்கேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டிக்கேஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி வந்து பழுக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சவுப்பு தெரியுதுங்களா, நல்லா காய வச்சு நம்ம வந்து உலர்த்தி கொடுத்துருவோம். இதோட குவாலிட்டி எவ்வளோ பயங்கரமாக இருக்குது பாருங்கள். நீங்கள் இதை வந்து ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் ரெண்டுமே கேட்கலாம். எவ்வளோ கேஜாக இருந்தாலும் தாராளமாக வந்து நம்மளால் பண்ணித்தர முடியும்.